ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்த்தாலும் நம்ம தலைவன் விளம்பரத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாது. காரி தானே துப்புவீங்க, துப்பிட்டு போங்க. நாங்க மாட்டுக்கு எங்களோட விளம்பரத்தை ஒரு ஓரமா பண்ணிக்கிறோம். வணக்கம். இன்னைக்கு காலையில 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். இல்ல வரல. எதுக்காக இந்த பணம்? அதிகமான ஓட்டு பெண்கள்ட்ட தான் இருக்கு. அந்த ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக 5000 ரூபாய் போடுறாரே தவிர பெண்கள் நலனுக்காக போடுறதே கிடையாது. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் என நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2000 தேவையில்லை, 1000 தேவையில்லை, 5000 தேவையில்லை. கடும் வெயில்ல உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? விலைவாசிகளை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும்ல. உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த மதுக்கடையை மூடனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அது மாதிரி நல்லது செய்யலாம். உண்மையாலுமே இந்த 1000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான் கிடையாது. குழந்தைகள் தேர்வு எழுதுற காலத்துல அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க ஸ்டாலின் அவர்கள்? பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டுல 1000 அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட்டுப்பட்டு இப்ப 5000 ரூபாய் போடுறாரா? ஏன்னா எலெக்ஷன் வர போகுது. இந்த 5000 ரூபாய கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்க. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல.